ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அஃபர்ஸ் க்ளவுடில் எனி பேக்கேஜ் வாங்கணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மெட்டீரியல் வந்து ஆர்டிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஒன்லி ஆப் அண்ட் கரியர் க்ளவுட் வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிள். இந்த சோர்ஸோடு சேர்ந்து நீங்கள் அரியன் புக்கு படிக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு நேராக நீங்கள் போயிட்டு எனி கேப்சூல் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்த நீங்கள் கரியர் க்ளவுடில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்டியாக இருக்கும், போர்ட்டபுளாக இருக்கும். மொபைல்லே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும், எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். MCQஸ்க்கு சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரியன் புக்குடைய PDF இல்லைன்னா புக்கு இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னாடியும் இருக்கும். இதை பாருங்கள், இதில் குவிஸ் ஃபார்மேட்டில் ஆன்லைனில் அப்படியே டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் நீங்கள் பாருங்கள் படிக்கிறீங்கன்னா கீழே பாருங்கள், இங்கேயே குவிஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய ஆன்லைன்லையும் உங்களுக்கு குவிஸஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த அரியன் புக் அண்டு இந்த கரியர்ஸ் க்ளவுட் வெப்சைட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இது இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்படி வாங்கணும்னு ஐடியா இருந்தால் AK10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு டியூட்டருடைய உதவியும் தேவையில்லாமல் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை படிச்சுட்டு நேராக அரியன் புக் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு MCQs படிக்கிறது ஒரு மெத்தட். அப்படி இல்லையா, CA பன்ஸ்டா மாதிரி சில சேனலில் தமிழ்லையும் ஸ்டடி வைக்க மாதிரி இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள். CA பன்ஸ்டா உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே கரியர்ஸ் க்ளவுடுடைய இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களானவே யூ ஆர் மோர் தென் எனஃப். ஓகே, எந்த டாபிக்ஸ் அதிகமான வெயிட்டேஜ்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதுக்கு தான் பாருங்கள் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. இந்த வைரஸ், வார்ம்ஸ், அந்த வார்ம்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைரஸ், இன்டர்நெட் செக்யூரிட்டி, ஆன்டிவைரஸ்னால் என்ன, அந்த டைப்ஸ் ஆஃப் ரேன்சம்வேர், இதெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், பட் ஆனால் டெர்மினாலஜிஸாக இருக்கும். இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், தென் இது கம்ப்யூட்டர் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹப்புன்னா என்ன, பிரிட்ஜ்னா என்ன, ஸ்விட்ச்னா என்னன்னு படிக்கணும். சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்லியாச்சு. இன்டர்நெட்டில் இந்த HTTP அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க, பென் எடுத்துக்கிறேன். HTTPS இதுனா என்ன, இதோட அப்ரிவேஷனா என்ன, இன்டர்நெட்னா என்ன, ஐபின்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இன்டர்நெட்டில் கவர் ஆகும். தென் உங்களுக்கு வெப்சைட்ஸை பற்றி இது ரெண்டும் ஒன்று தான், ஆல்மோஸ்ட் ஒன்று தான், ஒரு சப்டிவிஷன் மாதிரி. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் அப்பப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ரோன்னா என்ன, என்னில் எக்ஸல் இருக்குது இல்லைங்களா, இந்த ரோ, இந்த காலம், இது வந்து ஒவ்வொரு பேர் வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. ரெக்கார்டு சில அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியாக ஷார்ட்கட்ஸையும் அப்ரிவேஷனையும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் 2 கொஸ்டின், அப்ரிவேஷனில் 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன சார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். தென் நீங்கள் படிக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, இந்த டாபிக், அதாவது ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2ன்னு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த கம்ப்யூட்டர் எது எதுக்கு வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தென் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இதெல்லாம் இன்புட், இதெல்லாம் அவுட்புட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த போர்ட்ஸை பற்றி படிக்கிறீங்க, அந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றி படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை பற்றி படிக்கிறீங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வந்து டோபாலஜி, சர்க்குலரு, ரிங்கு, அதாவது ரிங்கு, ஸ்டாரு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். அந்த டோபாலஜிஸை பற்றி படிக்கிறீங்க. அண்டு லேயர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதையும் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியான மாதிரி தான். அதோடு சேர்ந்து MCQs ப்ளஸ் அரியன் புக்கை படிச்சுட்டு அதில் இருக்கிற MCQs படிச்சுட்டு மார்க் டெஸ்ட்டு எடுங்க. மார்க் டெஸ்ட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய செக்ஷனல், அந்த கம்ப்யூட்டர் செக்ஷனில் அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஐடியா கிடைக்கும்.
ரிசல்ட் வந்ததும் நான் ப்ராப்பராக இன்னொரு டைம் கூட இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸில் பேக்கேஜ் வாங்குனீங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜ் இது கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கிரிட்டிக்கல் லிஸ்னிங் எல்லாமே உங்களுக்கு ஆப்ட் ரீசனிங் முதல் கொண்டு ஆட் ஆன் பேக்காக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு யூஸ் பண்ணி careersclub.comல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.